உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு குடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்கள சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சிய துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள். உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாரி பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்க போறோம். டீட்டெயில் அனலைசிஸோட வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க. மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்ப இருக்கு. அத வச்சு என்ன மாரியான பலன்கள் நம்ம லைஃப்ல நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில பயனுள்ளதா இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த ஒரு துவக்கமா இருக்கப் போகுது. அதாவது ஆண்டு துவக்கமே ரொம்ப சிறப்பா இருக்கப் போகுது. தொடர்ச்சியா ஆண்டு முழுதும் நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கப் போகுது. வீட்ல சுப காரியங்கள் ஏற்பட்ட முயற்சி முடிவெடுத்திருந்தபடி என்னென்ன செய்யணும்னு நினைச்சிருந்தீங்களோ, அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நடக்கப் போகுது. திருமணம், வீடு, மனை வாங்குறது, வண்டி வாகன யோகங்கள், கணவன் மனைவிக்குள்ள மனசு முரண்பாடுகள்லாம் இருந்தா, அதெல்லாம் விலகி மன ஒற்றுமை ஏற்பட போகுது. அதாவது ஒருமித்த கருத்துக்கு நீங்க கணவன் மனைவியா வரப்போறீங்க. அ அதையும் தாண்டி ஒருத்தரோட வெற்றிக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிவா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். கணவனுடைய வெற்றிக்கு மனைவி, மனைவியோட வெற்றிக்கு கணவரும் வந்து உறுதுணையா இருக்க போறீங்க. அ இனிமே வந்து வர்ற காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, குடும்ப ஒற்றுமை, தொழில்ல உங்களுடைய பங்குதாரர்கள், உங்களுடைய வாடிக்கையாளருக்குமான நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகப் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த அமைப்பு யோகங்கள உங்களுக்கு குடுக்கப் போகுது. காரணங்கள் வந்து குரு 5ஆம் இடத்துல இருக்கிற நிலையிலயும், உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல சூரியனோட தொடர்புற்று இருக்கிற நிலையிலயும் இந்த ஆண்டு துவங்குது. ஸோ, அதனால வந்து 3ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஆசை விருப்பங்கள சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல வந்து உங்களுடைய களத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானத்துக்குரிய சூரியன் வந்து 3ஆம் இடத்துல களத்திரக்காரன் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டு துவங்குறதுனால, முதன்மையா சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்க போகுது. திருமணம் தடை இருந்தவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது. சினிமா துறை, இந்த மாரி மீடியா சம்மந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்டு, டூரிசம் இந்த துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மிக சிறந்த யோகங்கள். மனசுல என்னென்ன விருப்பங்கள் வச்சிருக்கீங்களோ, என்னென்ன உயரத்த அடையணும்னு விரும்புறீங்களோ, அதெல்லாம் நிச்சயமா அடையப் போறீங்க அப்படின்றத சொல்லிட்டு, இன்னும் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். சனி, சூரியன் மற்றும் செவ்வாய் இவங்களுடைய இணைவு தொடர்பெல்லாம் உள்ள ஒரு நேரமா இருக்கிறதுனால, இந்த ஆண்டு துவக்கம் இருக்கிறதுனால, இந்த டஸ்ட் அலர்ஜி, இந்த சளி சம்மந்தமான, சுவாசம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் உடல்நிலையிலலாம் கவனம் வச்சுக்கங்க. அதுபோக வந்து நரம்பு மண்டலங்கள் பாதிப்புகள் சின்னதா காட்டுது. ஸோ, அதனால வந்து அ ஆரோக்கியமான உணவுகள் தான் முதல் மருந்து அப்படின்றதுனால, நல்ல உணவுகள எடுத்துக்க ஆரம்பிங்க. நேரத்துக்கு சாப்பிடவே முடியலன்றதே ஒரு பிரச்சனையா இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போராடியாவது அந்த விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு உடல்ல எந்த ரீதியான தொந்தரவும் வராது. அதுபோக மனக்கவலை, பண விஷயத்துல தான் எக்கச்சக்கமான மனக்கவலையில இருந்துட்டு இருப்பீங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையோட கல்வி, படிப்பு, அவங்களோட ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. இதுக்கெல்லாம் வந்து பணம் வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. ஆனா, அதெல்லாம் வந்து நம்மளால சரியா செஞ்சிட முடியுமா? அப்படின்ற பயம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். கவலையே படாதீங்க. இறைவனோட ஆசீர்வாதத்தினால, அருளால, குருவுடைய அருளாலயும் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் மேம்பட தான் போகுதே தவிர்த்து, வீழ்ச்சிக்கு போறதில்ல. ஏமாந்து உங்களுடைய சேவிங்ஸ இழந்துடாதீங்க. அத மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதிக லாபம் கிடைக்கும். இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதில போடுங்க. சின்ன அமௌண்ட்ட போடுங்க. பெரிய அமௌண்ட் தர்றேன் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பி போடாதீங்க. அ ரொம்ப நல்ல மனிதரா இருப்பாங்க. நல்லது உங்களுக்கு கடந்த காலங்கள்ல சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய உதவிய உங்கள்ட்ட கேட்பாங்க. உங்க சக்திக்கு மீறின உதவிய கேட்பாங்க. நீங்க அ ம உங்கள பாதிக்கக்கூடிய உங்க சக்திக்கு மீறின எந்த உதவியும் யாருக்கும் செஞ்சு மாட்டிக்கிறாதீங்க. இந்த வர காலங்கள்ல அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா செவ்வாய், சனி தொடர்புடைய நேரத்தில இந்த ஆண்டு துவங்குறதுனால, கடன் சார்ந்த விஷயங்கள், குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள்லாம் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அத மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, பிரச்சனை இருக்காது. என்னதான் இருந்தாலும் வரவுக்கு மீறின செலவு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்ல. வரவு இருக்கும். வரவு இருந்துகிட்டே தான் இருக்கும். பண வரவு இருந்துகிட்டே தான் இருக்கும்ன்றதுனால, தைரியமா நிம்மதியா இருக்கலாம் நீங்க. செலவுகள நம்ம பார்த்துக்கலாம். போக போக அதெல்லாம் வந்து சரியா வந்துரும். ஆண்டோட இறுதியில அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு பொருளாதாரத்த சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில நல்ல ஒரு மாற்றங்கள இந்த ஆண்டு உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் குடுக்கப் போறாரு. என்ன இருந்தாலும் நீங்க எடுத்த அனைத்து போராட்டங்களும், ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு வந்து வெற்றியோட ஒவ்வொரு படியா மாறப்போகுது. உங்களுடைய ஒவ்வொரு போராட்டத்திலும் ஜெயிச்சு, வாழ்க்கையில ஒரு கம்பீரமான ஒரு மனிதரா நீங்க வந்து வரப்போறீங்க அப்படின்றத நான் கும்பராசிக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்கு.
மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குருவுடைய உச்சத்த பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். குரு வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை குடுத்துட்டு இருக்காரு. ஒரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டு தன்னோட சொந்த ராசியில, அதாவது சொந்த ராசின்னு சொல்ல முடியாது. கடக ராசியில அவர் வந்து உச்ச பலம் அடைய போறாரு. உச்ச பலம் அடையக்கூடிய 12 நாட்கள் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான், அ பொருளாதார ரீதியா உங்களுடைய தனஸ்தானத்துக்கும், லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. கும்பராசிக்கு தனம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய குரு பகவான், அவரே தனகாரகனா வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறது. உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருக்க பிரச்சனைகள், உங்களுடைய பொருளாதார தன்னிறைவு எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு கைகூடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து பலருக்கு நல்லது சொல்லக்கூடிய, நல்ல ஆசிரியர்களா விளங்கக்கூடிய, இயற்கையாவே அந்த பண்புகள் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய இருக்கிறதுலயே சிறந்த அறம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அன்னதானம் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். கோயில் கும்பாபிஷேகம் பண்றது நல்ல விஷயம் தான். இதெல்லாம் தாண்டி ஒரு காயம்பட்ட மனசுக்கு ஆறுதல் சொல்றதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அ செயலா வந்து நம்மளுடைய சித்தநாதர்கள் சொல்லியிருக்காங்க. அத நீங்க தொடர்ந்து செய்துட்டுருங்க. உங்கள சார்ந்து இருக்கவங்க மன கஷ்டத்துல, சங்கடங்கள்ல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தைரியம் குடுங்க. தைரியம் குடுக்குறதும் அவங்க மனசு சங்கடங்கள் தீர்ற அளவுக்கு ஆறுதல் வார்த்தைகள குடுங்க. அது உங்க வாழ்க்கையில மிக சிறந்த நல்ல விஷயங்கள கண்டிப்பான முறையில செய்யும் அப்படின்றத சொல்லிட்டு, வழிபாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருக வழிபாடு எடுத்துக்கங்க. ஏன்னா, அந்த கடன், பண விஷயங்கள்லாம் சில சிக்கல்கள் இந்த ஆண்டுல இருந்து குரு உச்சம் பெற்றாலும் கூட சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கிறதுனால, நீங்க வந்து முருகன பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சின்ன சின்ன சங்கடங்களும் இல்லாம நிம்மதியா, சந்தோஷமா இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியா, பொருளாதார தன்னிறைவோடு நிம்மதியா நீங்க வாழ முடியும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா, இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில தான் வருது. ஸோ, இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ, இருந்தாலும் இதுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்சநிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிலகிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இ இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேஷ ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்க குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததா மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலை வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது? இது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி, கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது, இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்கப்போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். பெரிதினும் பெரிதுகள் அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு கிரகங்கள் நவகிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நெறைய பேர் கேட்பாங்க. என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம்,
உங்கள் லக்னத்துக்கு இப்போ நடந்துட்டு இருக்க தசாபுத்தி நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்கள் வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னைய தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். குரு பாருங்க, ஜூன் 1ஆம் தேதி புத்தாண்டு பிறந்து ஒரு 45 நாட்கள் 1.5 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி 5ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்ப்பது வந்து 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜூன் மாதம் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். இடம் மாறுதல், வேலையில் இருக்கிறவங்களுக்கு எடை மாறக்கூடிய அமைப்பு, தொழில் இருக்கிறவங்களுக்கு அதிக முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி நம்ம வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பேன்ஷன் போகக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ட்ஸ், நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ், நல்ல ஒரு வியாபாரம், நல்ல ஒரு அசைன்மெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சி, நல்ல ஆர்டர் கிடைச்சி நமக்கு அனுப்புகிறோம், நல்ல ஒரு புது 2-3 கிளைண்ட் கிடைச்சாங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக சொல்ல போனால் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று 12ஆம் இடத்தை பார்த்து 10ஆம் இடத்தை பார்த்து அதே சமயத்தில் 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ இந்த மாற்றம் என்னன்னா, இதுவரை ஒரு சுமாரான ஒரு விஷயத்தில் ஒரு போதுங்கிற ஒரு மனசில் குளிர் காய்ந்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையில நகர்வுகளை அவங்க சந்திக்க போறாங்க. என்ன சார் நகர்வுன்னு சொல்றீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இடமாற்றம், முதலீடு, படிக்கிற பசங்க வந்து படிப்புக்காக வெளி மாநிலம் வெளிநாடு போகிறது, ரொம்ப தூரமாக போகிறது, வேற படிப்பு மாற்றுறது, ஹையர் ஸ்டடீஸ் போகிறது, கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, குழந்தைகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போய் குழந்தை பெறக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு விஷயங்கள், ஒரு லோன் போட்டு ஒரு முதலீடு செய்கிறது, சுப விரயங்கள் செய்வது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, குடுக்கல் வாங்கல் நிறையா இருக்கிறது, பொதுவாக கேஷ் ஃப்ளோ அதிகமாக போக போகுது. இது மாதிரியான அமைப்புகளை உள்ள அந்த குரு அருமையான மாற்றத்தை கொடுக்க போகிறார். அதே சமயத்தில் டிசம்பர் 2026 அப்புறம் புத்தாண்டு பிறந்து ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் ராகு கேதுகள் ராசி விட்டு விலகிறது அருமை. ஸோ ராகு வந்து 12ஆம் இடத்திலும் கேது 6ஆம் இடத்துலையும் போகும்பொழுது கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது. எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய, இதுவரை ஜூன் மாதத்துலேருந்து சில முதலீடுகள் சில மாற்றங்களை கொண்டு வந்ததுலேருந்து டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஒன்றுமே நல்லா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ப்ரெஷர், கடன் அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் இதுவே உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வை நோக்கி உங்களை தள்ளி கொண்டு போகக்கூடிய, தூக்கி கொண்டு போகக்கூடிய, நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கிரகங்களில் சஞ்சாரங்கள் கண்டிப்பாக உண்டு. ஒரு விஷயம் ஜூன், அடுத்த விஷயம் டிசம்பர் 2026. இந்த 2 விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. 2மே ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புகளாக தான் இருக்குது. இதுவரை நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்காமல் ஒரே அமைப்பில், ஒரே வேலையில், ஒரே தொழிலில் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2026 நீங்கள் உணர்வீங்க கும்பராசிக்காரர்கள். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாற லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்கள் கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எப்படி லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இருக்கா, எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் நம்ம சொன்ன மாதிரி எப்படி இருக்கிறாங்க, உங்கள் லக்னத்துக்கு யோகமான தசை போகுதா, லக்னத்துக்கு யோகமான புக்தி போகுதா, தசநாதன் புக்திநாதன் நண்பர்களாக இருக்கிறார்களா, எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் அடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம், அடுத்த 3 மாதம் 6 மாதம் 12 மாதத்துல எப்படி எதிர்பார்க்கலாம், எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகுது, நம்ம இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் எடுக்கிறது நல்லது, இது மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, தெரிஞ்சுக்கக்கூடிய, கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு இந்த கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது துல்லியமான பலன்கள் நாம் தெரிந்து அது மூலமாக நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளோட தோஷங்களை என்னன்னு தெரிஞ்சு எதை நோக்கி நம்ம போவது நல்லது, எதை நம்ம அவாய்ட் பண்ணுறது, எதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அது பிரகாரம் நம்ம வாழ்க்கை பயணத்தை செலுத்துமையானால்
தேவையற்ற பண விரைவு, தேவையற்ற பொருள் விரைவு, சமய விரைவு, இது எல்லாத்தையும் தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு துயரப்பட்டு அவதிப்பட்டு அது மாதிரி விஷயங்களை நம்ம போய் வாழ்க்கையில வீணடிக்காமல் தேவையான விஷயத்தை தேவையான நேரத்தில் மட்டும் செய்து அது வரைக்கும் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்ம பலனை தெரிந்து நமக்கு யோகமான தொழில் என்ன, நமக்கு யோகமான படிப்பு என்ன, நமக்கு எந்த நேரத்தில் நம்ம மாறுவது நல்லது, எந்த நேரத்தில் நம்ம இந்த விஷயத்துக்குள்ள போறது நல்லது, எந்த நேரத்தில் இது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நம்மளோட டைம் லைன்ஸ் எப்படி கூகுள் மேப் நமக்கு நம்ம ரூட்டு காமிக்குதோ அதே மாதிரி இதையும் நம்ம வாழ்க்கையோட ஸ்டேஜஸை காமித்து அதுக்கு சிங்க் ஆகும். நம்ம பாஸ்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு சிங்க் ஆகும், ப்ரெசென்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர் பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி, தேவையற்ற குழப்பங்கள் இல்லாமல் தேவையற்ற செயல்கள் தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை உரிந்து அதுக்கு தகுந்த விஷயங்களே கரெக்டான டைம், இதில் ஒரு டைமிங்கிறது நம்ம முக்கியம். எந்த நேரத்தில் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம செய்தாலும் தவறு, லேட்டாக செய்தாலும் தவறு. ஸோ அந்த விஷயத்தை தெரிந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு கிரகமும் எந்த மாதிரி சாரத்தில் இருக்கிறார், அந்த கிரகத்தின் அமைப்புகள் என்ன, காம்பினேஷன்ஸ் என்ன, நீங்கள் எந்த கர்மாவில் பிறந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம், எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய காலகட்ட தசாபுக்திகள் வைத்து நம்மளுடைய கிரகத்தோட அமைப்புகள் பொறுத்து நீங்கள் என்ன லக்னம், லக்னத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்புகள் உண்டா, திருமண விஷயங்கள் எப்படி, வேலை விஷயங்கள் எப்படி, குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அமைப்பு எப்போ நம்ம வெளிநாடு போவோம், அரசு உத்தியோகமா, வேலையா, தொழிலா, கார்பரேட் லைஃப், ஸ்பைரேட் லைஃபா, எது மாதிரி தொழில் பண்ணலாம், எந்த நேரத்தில் பண்ணலாம், நம்ம மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் மாதிரி போகிறது நல்லதா அல்லது கன்சல்டிங் மாதிரி போகிறது நல்லதா, எந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்குது இப்படிங்கிற பல விஷயத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் திட்டமிட்டு வாழ்க்கை செயல்பாடுகளை செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்றத்தை விட ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஏன்னா கடந்த 1.5 வருடங்களாக அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியின் மீது சஞ்சாரம் செய்யறதுனால சில கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப டிப்ரெஷனா இருக்கிறது, தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு மன உளைச்சலா இருந்து ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன பண்றது, அதுக்கு எப்படி டிசிஷன் எடுக்கிறது, அப்படியே டிசிஷன் எடுத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரியாக அந்த முடிவுகள்ல இருந்து சில ஒரு பதற்றத்தையும் ஒரு பயத்தையும் அனுபவித்த ஒரு நபர்களாக இருப்பாங்க. நிறைய கும்பராசி என்பர்கள் ஒரு மனதளவுல ஒரு தைரியம் மிக்க ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அதனால மேக்சிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்திருக்கிறாது. 7.5 சனியினுடைய தாக்கம் தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸை கொடுத்திருக்கும். 7.5 சனி பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இடைவிடாமல் உழைத்த ஒரு பதவியையே பறிச்சிருக்கும். அதாவது நிறைய பேருக்கு பதவி பறிப்புகள், அடுத்து பெரிய உயர் பதவிகள்ல இருந்து டீப்ரமோட் ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், இது எல்லாமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நடந்திருக்கும். அதையும் சந்தித்து பார்த்திடலாம் அப்படின்னு தான் ஒரு தைரியத்தோடு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையையும் நிறைய ஒரு வளர்ச்சிகளையும் வருமான ஒரு வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது, திருமணம் சார்ந்த விஷயத்துல நிறைய ஒரு அவமானங்கள், இந்த கும்பராசி என்பர்கள் இந்த மாதிரியான அவமானங்களை யாராலையும் அனுபவிச்சிருக்கவே முடியாது. திருமண வரன்கள் தேடுறது, அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே அந்த பிரச்சனையை உருவாக்குறது, அடுத்து காதல் போன்ற விஷயத்துல நிறைய ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சது, காதல் போன்ற விஷயங்கள்லாம் பெற்றோர்களினுடைய சம்மதம் இருக்காது, அடுத்து பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதரா வாழ வேண்டிய ஒரு பொறுப்புகளோட இந்த கும்பராசி என்பர்கள் செயல்படுறது, இப்படியெல்லாம்
தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, நம்ம எதுக்காக இத மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னே தெரியாம ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. இதுல இருந்தெல்லாம் முற்றிலுமாக நிவர்த்தி பெற்று வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருடம் மிகவும் ஒரு அமைப்பு வாய்ந்த ஒரு வருடமாக இருக்க போது. இந்த காலகட்டம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். சில பேருக்கு உறவு முறைகள்ல சில பிரிவுகள் இருந்தாலும் அதனால நிறைய வளர்ச்சிகளும் இருக்கும். விவாகரத்து வழக்குகள் ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரியாக நீங்க மனதளவு உடைந்து போனாலும் கூட அந்த விவாகரத்து வழக்குனால உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். அதனாலதான் சொன்னேன், ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குமா அப்படின்றத யோசிக்கிறத விட ஒரு மன நிம்மதி கிடைக்குமா அப்படின்றத யோசிச்சு இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஆண்டு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். ருணரோக சத்ருஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு. அதனால கடன்களை அதிகப்படியாக ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம். முக்கியமா ஷேர் மார்க்கெட்ல கடன் வாங்கி போடுவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்ல ஒரு 10 லட்சம் 5 லட்சம் தொலைச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. 7.5 சனியில இருந்தே தொலைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா கும்பராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சிக்காக நம்ம சில விஷயங்களை செய்யறோம் அப்படின்னு நிறைய இடத்துல கோட்டை விடக்கூடிய ஒரு நபர்களும் அது கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியாக கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் வாங்குறதே வாங்குறீங்க, இன்வெஸ்ட் பண்றதே பண்றீங்க. உங்களுடைய ஒரு நல்ல ஒரு லாங் டேர்மா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுங்க. கோல்டு, சில்வர், அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த கும்பராசி என்பர்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இத்தனை நாள் இந்த இடத்துல சமாளிச்சுட்டோம், இன்னுமே இங்க இருக்கணுமா, நம்ம ஒரு நல்ல ஒரு உயர் பதவிகளை நோக்கி பிரயாணம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்க செய்யலாம். அதனால ஒரு நிறைய வளர்ச்சிகளும் இருக்கு, நிறைய ஒரு மாற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகளும் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வேலையில இருக்கக்கூடிய விசா சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். கிரீன் கார்டு சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பராபவ வருடம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இந்த இடத்துல 6ஆம் இடத்துல கேது பகவான் வராரு. அந்த கேது பகவானும் ஆண்டின் இறுதியில வர்றதுனால கண்டிப்பாக அந்த கடன் அப்படின்றது இருக்கும். அதே சமயத்துல நோய்கள் இல்லாம பாத்துக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கடன்களை மூலமாக டிராவல் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நோய் தொந்தரவு இருக்காது. கடனையாவது நீங்க எப்படியாவது சமாளிச்சிருவீங்க. ஆனா நோய்களை உங்களால சமாளிக்கவே முடியாது இந்த கும்பராசி என்பர்கள். அதனால நோய் இல்லாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு ஆண்டுல இருக்கிறீங்க இந்த கும்பராசி என்பர்கள். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த உணவு வகைகள்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்க மேற்கொள்ளணும். ஏன்னா கும்பராசி என்பர்கள் எல்லாருக்கூடயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உடையவர்கள். அந்த பழக்கத்துல இருந்து கொஞ்சம் நீங்க வெளியில வரணும். ரொம்ப கேர்ஃபுல்லா யாராவது ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா இது நமக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்ற மாதிரியான சில முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை பெறக்கூடிய ஒரு நேரம். அதனால உணவு சார்ந்த பழக்கங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜங்க் ஃபுட்ஸை ரொம்ப மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹோம்மேடு ஃபுட்ஸை நிறைய இன்டேக் கொடுத்துக்கோங்க. அடுத்து சின்ன சின்ன தலைவலிகள், அடுத்து கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. இதுதான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமாக இருக்கக்கூடிய நோய் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா கேது பகவான் 6க்கு வந்தாச்சு அப்படின்னாலே இந்த மாதிரியான நோய் தொந்தரவுகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். கும்பராசி கும்பலக்னம் உங்களுக்கும் டைம் சூப்பராக இருக்குங்க. நமக்கு வந்து இப்போ ஜென்ம சனி நம்ம வீட்டிலேருந்து போயாச்சு. வாக்கிய பிரகாரம் திருக்கணித பிரகாரம் என்னென்ன முறையாக இருக்கோ 2 தான் இருக்குது. விளையாட்டு சொல்கிறேன், என்னென்ன முறை இருக்கோ அதெல்லாம் போயாச்சு. குரு பகவான் பார்க்குறாரு, நல்லா இருக்குது. இந்த இந்த தமிழ் வருஷ வரப்பு யாருக்காக வந்திருக்குன்னு நம்மள மாதிரி கும்பத்துக்காக தான் வந்திருக்கு. விஷயம் என்னென்னா ராகு நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறார். சனி பகவான் ஒருத்தரையே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல. ராகு பகவானாரும் கூட சேர்ந்து
வாயை விட்டு சொல்ல முடியல. அந்த மாதிரி நிலமையில இருந்தோம். ஸோ இப்போ ராகு பகவான் சனி பகவானும் கிளம்பிட்டார். இப்போ பாத சனியில் தான் இருக்கும். ராகு பகவான் இந்த வருஷம் எண்டில் கிளம்புறார். ஏற்கனவே இப்போ ஒரு 3-4 மாசமாக தான் சிரிப்பே கும்ப முகத்தை பார்க்க முடியும். கும்பம் சிரிக்குமா அப்படின்றத ஒரு 3 மாசமாக தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம நேரம் வந்தது. இப்போ அடுத்து 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 சரியான முன்னேற்றம் இருக்குது. எதுலெல்லாம் முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட், வீடு, நகை, எதெல்லாம் விட்டீங்களோ, எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போச்சோ, எதெல்லாம் தொலைஞ்சுதோ அதெல்லாம் திரும்பி வரும். ஒன்று 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 ஒன்றா வர ஆரம்பிக்கும். சார் ரெடியாக இருங்க. அதுக்கான தயாராக இருங்க. உழைக்கணும், தயாராக இருக்கணும். தயாராக இருந்தால் தான் கைக்கு வரும். சரிங்களா? வீடு, வண்டி ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பிப்பீங்க. வாங்குறவங்கெல்லாம் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் போடுங்கப்பா. நல்ல விஷயத்த மட்டும் ஃபோன் பண்ணி குசு குசு குசுன்னு சொல்கிறீங்க. திட்டத்தை மட்டும் நல்லா பளிச்சுன்னு போட்டுடுறீங்க. அதனால் வீடு, வண்டி வாங்கினீங்கன்னா சந்தோஷமாக போடுங்க. அந்த சந்தோஷம் வந்து பல மடங்காக பெருகிக்கிட்டே இருக்கும். இது அடுத்து குடும்பத்தோட நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். ட்ராவலிங் கூட வெளியூர்லாம் போயிட்டு வர மாதிரி அமையும். ஏன்னா இந்த 6 வருஷம் வந்து நீங்கள் யார்கிட்டையுமே பேசாமல் இருந்திருப்பீங்க. குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்டையும். இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் திருப்பி ஜெல் ஆகும். ஓகே. பிஸ்னஸ் நல்லா உயருங்க. யாருன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் பிக்கப் சூப்பராகவும் ஃபாரின் போவீங்க. கும்பம் நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க. அது காற்று ராசி, ஆண் ராசி, நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க. ஆனால் கோவிட் நேரத்தில் இந்தியா திரும்பி வந்துட்டு இருப்பீங்க. என்ன விஷயம்னா சனி பயிற்சி நடந்தப்போ போக முடியாமல் அழுதுட்டு இருந்திருப்பீங்க நிறைய பேர். இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வந்தீங்களோ அதே கண்ட்ரியில் திருப்பி வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது மூலயமா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கண் கூட பார்த்துட்ருக்கேன். நடக்கலைன்னா நீங்கள் ட்ரை பண்ணலன்னு அர்த்தம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். ட்ரை பண்ணியும் நடக்கலைன்னா கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள். என்ன பண்ணணுன்னு நம்ம பார்க்கலாம். இது ஒன்று. வேலை செய்கிறவங்களுக்கும் ப்ரமோஷனோ சேலரி ஹைக்கோ கண்டிப்பாக வந்தாகணுங்க. ஏன்னா 6 வருஷம் நம்மளுக்கு எதுவுமே தரலை. இப்போ கேட்டு வாங்குகிற நேரம் கேட்டு வாங்கவும். சூப்பர். எதில் சார் ஜாகிரதையாக இருக்கணும்? பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். ஏற்கனவே 6 வருஷத்தில் எல்லாத்தையும் நம்ம தொலைச்சாச்சு. ஒன்றும் கூட இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி நிலமையில் இருக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். பத்திரமா சேருங்க. எவ்வளோக்கு கொடுக்குறோம், எவ்வளோக்கு வாங்குறோன்றதெல்லாம் கொஞ்சம் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா தைரியமாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஏன்னா நல்ல நியூஸும் நிறைய வரும். கல்யாணம், மகப்பேறு, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, பார்ட்னர்ஷிப் ஜென்ரலாக கும்பத்துக்கு செட் ஆகாது. இருந்தாலும் இப்போ நம்ம இருக்க நிலைமைக்கு பார்ட்னர், இன்வெஸ்டர்லாம் வந்தால் நல்லது தான். அந்த நியூஸ்லாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் வரும். ஸோ செலவு பத்திரம். அதை விட முக்கியம் என்னென்னா கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினா கட்டி முடிக்கிறது கஷ்டம். அதை விட முக்கியம் என்னென்னா யாருக்கும் பணம் கொடுத்துடாதீங்க. ஏற்கனவே கொடுத்து ஏமாந்தது போதும். இதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்குற வழியை பார்ப்போம். இதெல்லாம் ஒன்றும் ஸ்ட்ராங்காக ஆகணும் சார். ஒன்றும் கெத்தாக வளரணும் சார். இப்போ நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி கபால் எப்படி இருந்தாரோ அப்படி ஆகிறோம் சார் அப்படின்னா வழிபட வேண்டியது மங்கள சனீஸ்வரர். குடும்பத்தோடு இருப்பார். ஜேஷ்டா தேவி, குளிகன், மாந்தியோட குடும்பத்தோடு இருப்பார். மங்கள சனீஸ்வரர் வேண்டுங்க. சனி தருவார், யார் தடுப்பார். ஸோ அவரை வேண்டலாம். நீங்கள் வந்து ரங்கநாத தாயாரோட வேண்டலாம். சிவபெருமான் பார்வதியோட வேண்டலாம். சனிக்கிழமைகளில் குளிகை நேரத்தில் வேண்டுங்க. சாமி கும்பிடுங்க. கோயில் போயிட்டு வாங்க. எள்ளு உருண்டாங்க தானமாக கொடுங்க. தயிர் சாதம் கொடுங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு வர இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமாக அமையும். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், யாருக்கு கடன் கிடைக்காது, கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வரும், திருமணம் ஆனவங்களுக்குள்ளே எப்படி யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும், யாருக்கு மகப்பேறு வரும், யார் ஹெல்த் ஸ்டடி ஆகும், யாருக்கு பிஸ்னஸ் வரும், யார் ஃபாரின் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவலெல்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கான தெய்வங்கள், வழிபாடுகள், என்னுடைய நிறைய இந்த தனாகிருஷ்ண டெக்னிக்ஸும் நடுவில் நிறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு, இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்டிங் எடுத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில் ஒன்றும் தெய்வ வழிபாடுகள், சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப சீக்ரெட் டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தரேன். அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து
நம்ம வந்து பல வருஷமா இல்ல பல ஜென்மங்களா கொண்டு வந்த கர்மாவ ஒரு கோவில்ல ஒரு பரிகாரத்துல செய்ய முடியும்னா, அந்த மாரி செஞ்சா உலகத்துல யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. எல்லாரும் தெய்வம் ஆயிடுவாங்க. நம்ம என்னன்னா, ஒரு ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆயிட்டே போறோம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்ப வந்து நீங்க அ தெய்வ வழிபாடு கூடவே நெறைய நம்ம வந்து சீடு தெரப்பி சில விதைகள வந்து இந்த கலர் பேப்பர்ல மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். மிதுன ராசிக்கு சில சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்றேன். அது அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அ சில பேருக்கு வந்து இந்த அ இப்ப வெள்ளியில அரணா கயிறு போடுங்க. காப்பர்ல வந்து கையில காப்பு போடுங்கன்னு சிலர் சொல்றேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பில வரும். இந்த மாரி நெறைய தெரப்பிகள்ல அந்தந்த ராசிக்கு ஏத்த மாரி நான் சொல்றேன். பொதுவா இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டா சொல்லலாம். இதெல்லாம் என்னன்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே. ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்ப சனி பகவான்னா இப்படி காக்கா மேல பறந்து வந்து பக்கத்து பக்கம் கொத்திக்கிட்டா இருப்பார். அப்படி இல்ல. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலர்ல ஒரு சாம்பல் நிறத்துல ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்க சாம்பல் நிற பாகம் இருக்கோ அத தாக்குது. அது மூலியமா மத்த பிரச்சனைகள் வருது. அப்ப அத சரி பண்ணிட்டா எனக்கு மத்த பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்ல நம்ம நெறைய சயின்டிஃபிக்காவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லி தரோம். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில இன்னும் முன்னேறுவோம். இது சம்மந்தமா தன ஆக்கர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள் இந்த மாரி எக்கச்சக்கமா கிளாஸ்கள் நம்ம நடத்திட்டு இருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜ்ல எடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழ நம்பர் இருக்கு. அந்த பயிற்சிகள பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா இது நெறைய படிச்சவங்க, வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது? பக்திய தாண்டி சயின்டிஃபிக்கா எப்படி ஒர்க் ஆகுது? அத சயின்டிஃபிக்கா எப்படி நான் அப்ரோச் பண்ணி அத சரி பண்ணிக்கிறதுன்றத கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களும் சரி, உங்க குடும்பத்துக்கும் அத அப்ளை பண்ணி இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி பிளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி ஏன்னா கடைசியில எல்லாமே ஆண்டவன் தான். எல்லாமே கடைசியில ஆண்டவன்கிட்ட தான் போய் நிக்க போறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா, அவர் இன்னும் நம்மள கொஞ்சம் ஈஸியா ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லன்னா சும்மாலாம் நடத்தின பாடம் வரைக்கும் போய் போய் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வாங்கன்ருவார். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நெறைய மிராக்கிள் நடக்குது. அது இந்த சேனல்லயே இந்த இன்டர்வியூ பார்த்து வந்து எத்தனையோ கிளையண்ட்ஸுக்கு பல மாதங்கள் ஆயிடுச்சு. அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட் எல்லாம் ஒவ்வொன்னா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில இருக்க அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்மாவை வேண்டிக்கிட்டு உங்க எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பா அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.